ஹாய் அமீஸ், நான் தாங்க நிஹரி ஜியான்சாக்கு. இன்றைக்கி இந்த சேட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒன் சைட் லவ்வோட தேர்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். போன பார்ட்டில் எங்கேயோட முடிச்சிருப்போம்னா, ஜங்குக்கு அவங்க வீட்டுக்கு வந்திருப்போம் அவங்க பேரண்ட்ஸ் சொல்லிவிட்டு. அவங்க 2 பேர் பேரண்ட்ஸும் ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் அவனுக்கு ஃபோன் பண்ணி ஜங்குக்கு உங்கள் வீட்டுக்கு வர சொல்லியிருப்பாங்க. அப்போ ஜங்குக்கு உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பான். நீங்கள் கூட கதை திறந்து விட்டுட்டு அவன் உள்ளே வா வா உட்காருன்னு சொல்லி அவங்க வீட்டில் அவன் வீடு மாதிரி அவங்கள உட்கார சொல்லுவோம். நீங்கள் கூட லூஸாக இவன் நம்ம வீட்டில் இவன் வீடு மாதிரி நம்மளை உட்கார சொல்கிறான் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அப்புறமேட்டு நீங்களும் போய் உட்காருப்பீங்க. இதோட தான் போன பார்ட் எண்டாக இருக்கும். ஓகே அமீஸ், இந்த இன்ட்ரோ போதுன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அட் ப்ரெசன்ட் உங்கள் வீட்டில் சோஃபா இருக்கும் ஹாலில். அவங்க நீங்களும் ஜங்குக்கும் உட்காந்துருக்கீங்க. இப்போது உங்களுக்கு உங்கள் அம்மாட்டேருந்து டக்குன்னு கால் வருது. ஒன்று நீங்கள் ஜக்கு சொல்லு. ஏன்னா அம்மாட்டேருந்து கால் வருது, நான் கொஞ்சம் ரூமுக்கு போய் பேசிட்டு வரட்டுமா? ஏன் உங்கள் அம்மாட்டேருந்து தானே கால் வருது? நான் உனக்கும் லவர்ட்டேருந்து வர மாதிரிலாம் ரூம்கிட்ட போய் பேசுகிறேன்ற, இங்கே உட்காந்து பேசு, ஒரு பிரச்சனை இல்லை, நான் தான் இருக்கேன் அப்படின்றான். உங்களுக்கு உங்கள் அம்மாட்டுக்கு என்னம்மா அப்படின்னு கேட்கணும் போல இருக்கு. இவன் இருக்கும்போது அப்படி எப்படி கேட்க முடியும்? அதனால நீங்கள் அண்ணன் அது கிளி சாக்கு அம்மாட்ட போய் கொஞ்சம் பேசிட்டு ப்ளீஸ், இங்கே உட்காந்து பேசுன்றான்ல, இல்லை கொஞ்சம் பேசினாலா? என்ன பேசணும்? இல்லை கொஞ்சம் பேசிட்டு வரேனே அப்படின்னு சொல்லுவீங்க. சரி போ அப்படின்னு சொல்லிடுறான் நீ ஜங்கு. வாங்கண்ணே, நீங்களும் கொடுக்கணும்னு ஓடி போய் ரூம் உட்காந்து கதவை சாத்திக்கிறீங்க. அப்பாடி இவன்ட்டு தப்பிச்சு வரதுக்குள்ளார அந்த அம்மா வேறு என்னை மாட்டி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணிட்டேங்க. ஹலோ அம்மா, என்னடி வந்துட்டான் அவன்? ஆமாம்மா உட்காந்துருக்காம்மா. என்னம்மா நீ மாட்டி விட்டுட்ட? நான் என்னடி பண்ணுறது? அவங்க அம்மா தான் போக சொன்னாங்க. நீ வேறம்மா அச்சோ நல்ல விடுதம்மா. எப்போ வருவீங்க? நாளைக்கு காலையில். அம்மா என்னடி என்னம்மா? அப்பா இவன் நாளைக்கு காலையில் இன்றைக்கி தான் இங்கே தான் இருப்பானா அப்படின்னு சொல்லி உங்கள் வாய் ஒழுறது கடந்து சொல்கிறதுக்குள்ளார, ஆமாம் அவன் ஜங்குக்கோட அம்மா அப்பா தான் ஒரு நைட் ஃபுல்லாக ஜாலியாக இருக்கலாம், அவங்க பையன் இருக்கிறான் பொண்ணை பார்த்துப்பான்னு சொல்லிட்டாங்க அப்படின்றாங்க அவங்க அம்மா. அப்படின்னீங்க. அம்மா உனக்கு தெரியணும்னம்மா உன் பொண்ணை பற்றி, அவளுக்கு என்னம்மா பையன் தானம்மா அப்படின்னு சொல்லிட்டு போம்மா நீ அப்படின்னு சொல்லி ஃபோன் கட் பண்ணி வச்சிடுறீங்க. அவங்க அம்மா சரி சமாளிச்சுப்பா அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. இப்போது நீங்கள் ஜங்குக்கிட்ட போகிறீங்க, அதாவது ஹாலுக்கு போகிறீங்க. அவன் எங்கே உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கான். நீங்கள் அங்கே போய் ஒரு சைடாக ஒருத்தர் உட்கார்ற மாதிரி சோஃபா இருக்கும். அந்த சோஃபாவில் போய் உட்காந்துக்கிறீங்க. உடனே நீங்கள் ஜங்கு பேசிட்டியா? அப்படி என்ன பேசுனேன் இல்லை அது ஒன்றும் இல்லை. எப்போ வரீங்கன்னு கேட்டால் ஒருத்தன் இதுதான் அவங்க பேசுனீங்களா? இது எங்கேயோ உட்காந்து பேசலாம்படி. என்னது டீயா? ஆமாம் டீ தான். இப்போ என்ன கூப்பிடக்கூடாதா என்ன? இல்லை கூப்பிடலாம். நீ மட்டும் டான்னு கூப்பிட, நான் டீன்னு கூப்பிடா? டீன்னு தான் கூப்பிடுறேன் என்ன சொன்னாலும் அப்படின்னு சொல்லிடுவோம். இப்போது நீங்கள் தான் ஜங்கு அதாவது சாப்பிட வேணுமா? சாப்பிட வச்சுருக்கேன். அதாவது இல்லை இப்போ என்ன செஞ்சு கொடுக்குறேன். ஓ செஞ்சு கொடுக்குறியா? ஏன்னா இருக்கு என்ன செய்வேன் அப்படின்னு கேட்குறான். நீங்கள் நூடுல்ஸ் ரேமன் செஞ்சு கொடுக்கட்டுமா? ரேமன் வேணுமா உனக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு ரேமன்னோட வாய் மூடிட்டா டக்குன்னு. என்னாச்சு தப்பாயிடுச்சா? உடனே ஜங்குக்கு எதுவுமே சொல்ல, உங்களையுமே இப்படி பார்க்குறான். அப்படியே என்ன சொல்கிறது, அப்படியே முழுங்குற மாதிரி பார்க்குறான். சிச்சா இப்போ இப்படி பார்க்குறான் நம்மளை. ஏதாவது தப்பாக சொல்லட்டுமா? ரேமன் சொன்னேன். இதுக்கு தான் கொரியன் கேரண்டிங்காக கொரியன் ஃபுட்டு சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறது. நான் பட்டி தான் தப்பான வார்த்தை சொல்லிட்டேனோ ரேமன்னு. அச்சோ கடவுளேன்னு காப்பாற்று அப்படின்னு சொல்கிறீங்க. ஒன்று ஜாங்கு ரேமனா? ரேமன் இல்லாமல் செய்வா அப்படின்னு ஒரு மாயாக கேட்குறான்.
அது 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 நூடுல்ஸ் மாதிரி தானே. என்ன கொஞ்சம் நிறைய டாபிக்ஸ்லாம் போடுவாங்க, அப்புறம் கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும் நூடுல்ஸ், அவ்வளோதானே. இதில் என்ன இருக்குது, ஏன் அப்படி பார்க்குற அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில, ஒரு மாதிரி சிரிக்கிறான் அவன். சரி சரி போய் சரி போ அப்படின்றான். இவன் சிரிப்பே சரியில்லையே எனக்கு. அச்சோ நைட்டு என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. கொஞ்ச நேரத்துக்கு சாயங்காலமே வச்சு நிற்க முடியலண்ணா. அச்சோ என்ன பண்ணுறது, செய்வோம்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ரேமன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் வந்து ரேமன் செஞ்சு முடிச்சிடுவீங்க. அப்புறம் வந்து ஜங்குக்கு வந்து வைக்கிறீங்க ரேமன். இதான் ஜங்குக் சாப்பிட அப்படின்னுங்க. திடீர்னு ஜங்குக் அதே டிவி தான் பார்த்துட்ருப்பான் பேஷன்ஸாக. திடீர்னு அப்படியே மேலே அப்படியே திரும்பி பார்க்குறான் பாருங்க. அவனோட லுக்கே சரியில்லை ஆக்சுவலாக. என்னாச்சு, ஏன் அப்படி பார்க்குறான்? ஒன்றும் ஏன் பார்க்கக்கூடாது என்ன, வைக்கிறா தேங்க்யூ. ஆனால் தேங்க்யூ சொல்லிக்காம பார்க்க மாட்டான். ரேமன் வச்சோம் மண்டை எங்கேயோ போகுது. சரி சரி சாப்பிடு ஜங்குக் அப்படின்னு சொல்கிறீங்களா? சாப்பிட தான் போகிறேன் அப்படின்னு ஒரு மாதிரியாக சொல்கிறான். இப்போ பேச்சு சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேர் ஓரமாக உட்காந்துட்டு நீங்களும் வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. அப்புறமேட்டு வந்து ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்து நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சிடுறீங்க. அப்புறமேட்டு நீங்கள் பவுல்லாம் கழுவி வச்சுட்டு வந்து உட்காந்துருக்கீங்க. அப்போ வந்து ஒரு நைட் வந்து 7:00 ஆகுது. சரி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மாவுக்கு தான் ஃபோன் பண்ணுறீங்க. உங்கள் அம்மா எடுக்கவே இல்லை. இன்னும் அம்மா எடுக்க மாட்டேங்கிறாங்க. அச்சோ அந்த அம்மா வேறு போர் அடிக்குது இவனை வச்சுக்கிட்டு. டிவி பார்த்துன்னு உட்காந்துருக்கான். சும்மா அம்மா அப்பா அப்படி உட்காந்தாலே பிடிக்காது. இவன் வந்துட்டு டிவி பார்த்துக்கிட்டு அமைதியாக உட்காந்துருக்கான். அவங்க கூட பேச மாட்டேங்கிறான். ஐயோ இவன் தான் போய் ஒன்று சேர லவ் பண்ணப்பாரு, நீ யார் சொல்லணும் அப்படின்னு உட்காந்துருக்கீங்க. அதெல்லாம் ஜங்கு காதில் கேட்கல. அவன் உட்காந்து சின்சான் பார்த்துட்ருக்கான். இவ்வளோ பெருசாக வந்துக்கிட்டு சின்சான் பார்க்குறான் பாரு. நம்மளும் தான் பார்ப்போம், அதுக்குன்னு கொஞ்சம் கூட பேச மாட்டேங்கிறானே அப்படின்னு. நீங்களும் நல்லா சின்சான் பார்ப்பீங்க. ஆனால் இப்போ இன்னும் மூடல, ஏன்னா இவருக்கும் கொஞ்சம் பயமாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே சரி நம்மளே தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுகிறீங்க. தங்கு சொல்லு. எப்படி இருந்துச்சு ரேமன்? ரேமனை பற்றி கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு டிவியெல்லாம் ஆஃப் பண்ணிட்டான். இவன் எதுக்கு இப்போ டிவியை ஆஃப் பண்ணான் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஏன் டிவி ஆஃப் பண்ணிங்க அப்படின்னு சொன்னேன். என்னது கேவா? ஆமாம் இல்லை கொஞ்சம் மரியாதை கொடுக்கலாம். மரியாதை வேணாமா மரியாதைலாம் அப்படின்றான் ஜங்கு. சரி சரி ஜங்கு ஏன் ஆஃப் பண்ண? அது ஏன் இஷ்டம், நான் தானே பார்த்துட்டு இருந்தேன், என்ன போடுக்கல, நீதான் அதை பேசணும்ல அதான். சரி சரி எப்படி இருந்துச்சு ராமன்? சூப்பராக இருந்துச்சு. அச்சோ உங்களுக்கு அப்படியே வெறியாவது டிடின்னு சொல்லும்போது. தேங்க்யூ. நைட்டுக்கு என்ன டின்னர் வேணும்? டின்னரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறான். எப்படி பார்க்குறான்? டின்னர் வேணுன்னா என்னன்னு சொல்ல முடியாதுண்ணா. ஷாமன் படித்தனாலும் ஒரு மாதிரி பார்க்குறான், டின்னர் என்னாலும் ஒரு மாதிரி பார்க்குறான். பார்வை சரியில்லையே அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. ஜங்கு என்ன நீ ஏன் எப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்டுறீங்க. பார்க்கக்கூடாதா என்ன? ஆமாம் பார்க்கக்கூடாது. நீ ராமன் தரும்போது ஒரு மாதிரி பார்க்குறேன், டின்னர்னாலும் ஒரு மாதிரி பார்க்குறேன். உங்கள் கொரியனில் ஏதாவது ராமன் டின்னர்னால் ஏதாவது தப்பான வார்த்தையாண்ணா? ஒன்று ஜங்கு யோசிச்சு ஆமாம் தப்பான வார்த்தை தான் அப்படின்றான். இது தப்பான வார்த்தையா அப்படின்னு சொல்லி நீ நிற்கிறீங்க. வச்சுச்சோ தப்பான வார்த்தை திட்டோமா இவனை அப்படின்னு. ஒன்று நீ வேணா கூகுளில் சர்ச் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டான். உடனே நீங்களும் சரி ஃபஸ்ட்டு அவன் ராமன் தானே வந்து ஒரு மாதிரி பார்த்தான், அதே பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கூகுளில் எடுத்து உடனே ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. உடனே ஜாங்கு வேணுவன் நீ ராமன் வேணுமான்னு கேட்டீங்கள, அந்த மாதிரி டைப் பண்ண.
டு யூ வாண்ட் டு ஈட் ராமன் அப்படின்னு டைப் பண்ணு. ராமன் மட்டும் டைப் பண்ணது ஓகே அப்படின்னா ஒன்று நீங்கள் ஏன் நான் ராமன் தான் நீ ஒரு மாதிரி பார்த்தேன். ராமன் வேணுமா நீ சாப்பிட்றியான்னு கேட்டதுக்கு தான் நான் பார்த்தேன். அதெல்லாம் யோசிச்சு பாரு. ஆமாம் சரி நான் அப்படியே பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் டு யூ வாண்ட் டு ஈட் ராமன் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணோன்னே வந்துச்சு பாருங்க ஒரு சென்டென்ஸு. சிச்சோ என்னது இப்படி எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறந்து போய்ட்றீங்க. அப்படியே அந்த கூகுளில் சர்ச் பண்ணதை வச்சுட்டே வந்துட்டிங்கன்னு பார்க்குறீங்க மேலே. இல்லை அது எனக்கு தெரியாது சங்கு அப்படிலாம் அப்படின்னு ஒரு மாதிரி நெளிகிறீங்க. ஒன்றுமே தெரியல மாதிரி. உனக்கு தெரியாது உன்னை பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு ராமன்னுட்டு கேட்பியா அப்படின்னு சொல்கிறான். உண்மையிலே தெரியாது சங்கு. ஆனால் தான் நான் இப்போ கூட கூகுள் பண்ணி பார்த்தேன். நான் இருக்கவும் தெரியாத மாதிரி கூகுள் பண்ணி பார்க்குறேன். சரி சரி ஆனால் உங்களுக்கு உண்மையிலே தெரியும் அது என்னென்னு. ஆனால் அது இருக்கவும் நீங்கள் வந்து அப்படி தெரியாத மாதிரி மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் கேட்பீங்க. சரிங்க இவனும் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆமாடா ஜோக்கு தெரியும். இப்போ என்ன நானும் ஒரு மாதிரி பெரிய பொண்ணு தானா? நீ என்னோட ஒரு வயசு பெரியப்பையன், நான் உன்னோட ஒரு வயசு சின்ன பொண்ணு அவ்வளோதானே. எனக்கும் வந்து கொஞ்சம் ஆனால் தெரியும். நானும் ரொம்ப குழந்தலாம் கிடையாது புரிஞ்சுதா அப்படின்றீங்க. நிஜாங்கு ஓ அப்படியா சரி சரி நீ ஒன்று குழந்தைன்னு நான் சொல்லவே இல்லையே. நீ பெரிய பொண்ணு தான் தெரியும் தெரியும் அப்படின்றான். அவன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கா. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன இப்படி பேசுகிறான் அப்படின்னு. அது சரி நான் என்ன டின்னர் பண்ண கேட்டேன்ல சொல்லு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வார்த்தையே வரல. வாயிலேருந்து ஒரு மாதிரி பேசுவோம். எனக்கா டின்னர் அப்படின்னு சொல்லி அப்படியே மேலேருந்து கீழே பார்க்குறாங்களே. உடனே நீங்கள் என்ன இப்படி பார்க்குறான் என்ன ஷோ அப்படின்னு சொல்கிறீங்க. ஏய் சக்கு ஏன் அப்படி பார்க்குறான்? நான் சொல்கிறேன் நான் அப்படி பார்க்காதன்னு. பார்த்தானே நீ பேசுனது தான் அப்படி நான் அங்கே தான் சரம் அப்படின்றான். நான் என்ன பேசுனேன்? உனக்கு என்ன டின்னர் வேணும்னு தானே கேட்குறேன். நீ தான் விசிரமாக பார்க்குறான். அப்போனா நான் எதுக்கு பார்க்குறேன்னு உனக்கு ஒன்றும் தெரியாது. நீ என்ன கேட்குறேன்னு உனக்கு தெரியாது அப்படி ஒரு மாதிரி கேட்குறான். அவங்களுக்கு தெரியுது நீங்கள் என்ன கேட்குறதுக்காக என்ன நீங்கள் எடுத்துக்கிறான்னு. இருந்தாலும் நீங்கள் தெரியாதே நீ நான் பேசுகிறேன். நான் என்ன தானே கேட்டேன். நீ வேறு என்ன நினச்சிக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் ஜாங்கு அப்போனா நான் சொல்லிதான் எனக்கு புரியுது அப்படித்தானே அப்படின்னு லைட்டாக எந்திரிக்கிறான். சிச்சோ என்ன எந்திரிக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு இடிப்பத்தட்டமாகுது. எதுக்கு எந்திரிக்கிறான்? என்ன காமனிக்குது நான் எந்திரிக்கிறேன் உனக்கு என்ன? சரி சரி அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் தாவல டக்குன்னு கால் தடிக்க மேலே வந்து விழுந்துடுறான் சங்கு. ஐயோ என்ன பண்ணுற சங்கு? என்ன கால் தடையே இங்கே வந்துட்டேன் பிடிச்சேன் அவனையா இதுக்கேண்ணா தெரியாமல் தானே கீழே வந்தேன். நான் தெரிஞ்சவன் கீழே வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஆக்சுவலாக நான் தெரிஞ்சு தான் கீழே வந்திருப்பான். இவங்க தடுக்கிறதுக்கும் ஒன்றுமே இருந்திருக்கான். அதான் ஒரு மேட்ரஸ் தான் இருந்திருக்கும். சரி கெந்திரி அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் வந்து ஒரு சோஃபாவில் உட்காந்திங்கன்னா அங்கே தான் வந்து விழுந்திருப்பான். எந்திரி இல்லை கொஞ்சம் நாளாக கற்பான். என்ன பேசுகிறேன் அப்படின்றீங்க. இப்போனா உனக்கு எந்திரிக்கணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி நல்லா படுத்துக்கிறவங்க மேலே எந்திரேன் நான் படுத்துக்கிறேன். இப்போ நான் படுத்துக்கிறேன். நான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. கால் வலிக்கிட என்னப்பா நானும் உன்னோட அப்பா கிடையாது சங்கு ஷோ அப்படின்னு சொல்லி கோவமாகறீங்க. சரி சரி நீ கொஞ்சம் கெந்திரிங்க முடியாதுடி
நான் படுத்துப்பேன். இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சாஞ்சு உட்காரு, நான் நல்லா படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே உங்களுக்கு அச்சோ என்ன பண்ணுறது இவனை, அச்சோ சங்கு சங்கு எந்திரி சங்கு முடியாதுடி அப்படின்னு சொல்லி நல்லா படுத்துக்கலாம். அச்சோ என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கீங்க. அந்த நேரம் பார்த்து டக்குன்னு பவர் ஆஃப் ஆகிடுது. அவ்வளோதான், சங்குக்கு பாஞ்சிட்டான். அச்சோ அப்படின்னு சொல்லி எல்லாமே முடிஞ்சிருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு எழுந்திரிக்கிறீங்க. எழுந்திரிச்சிட்டு காஃபிலாம் போடுறீங்க. அவன் இப்போ தான் எழுந்திரிக்கிறான். ஹாய் அப்படின்றான். என்ன ஹாய்? என்ன வேலை பார்த்து வச்சுருக்க நேற்று நீ? அச்சோ போனீங்க முதல்ல எங்கள் அம்மாக்கிட்டே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சொல்லு அப்படின்னு சொல்கிறான். என்னது சொல்லிடி சொல்லு அப்படின்றான். அப்படின்னு சொல்லிட்டு இந்த காஃபி அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க. அவனும் வாங்கி குடிச்சிக்கிறான். அப்புறமேட்டு அவனும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுறான். இப்போது அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. சொல்லுமா. நாங்கள் வரோம்டி, 10 மணிக்கு வந்துடுவோம். தான் நானும் சங்குக்கு அம்மாவும் வரோம், 2 பேர் பேரண்ட்ஸும் வரோம், ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ சங்குக்கு அம்மா அப்பாவுமா? சரி வாங்கம்மா அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள். ஆனால் எங்கள் அம்மா என்னடி பேசுனியா? பேச மட்டும் செஞ்சா நீ வா நான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் அவங்க அம்மாட்ட சொல்கிறீங்க. அவங்க அம்மாவுக்கு ஒரே சிரிப்பு. அப்புறமேட்டு அவங்க அம்மாவும் சங்குக்கோட அம்மாவும் வர கொஞ்சம் லேட்டு தான். ஏன்னா நீங்கள் 2 பேரும் 7 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிருப்பீங்க. இப்போ தான் ஒரு 8 o'clock ஆகும். அவங்க 10 o'clock தான் வரேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் இப்போ தனியாக தான் இருப்பீங்க. சங்கு உனக்கு என்ன சாப்பிட வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எனக்கா அப்படின்னு சொல்லி மாதிரி கேட்குறான். நீ பண்ணது போதும்பா, நீ சாப்பிடவே வேணாம் போ அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்றான். அதான் என்ன அப்படின்னு சொல்லி நிறுத்துறீங்க. அவனா எனக்கா அப்படின்னு சொல்லி மேலேருந்து கீழே பார்க்குறான். நீ தப்பாக சொல்கிறப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் கிச்சனில் போய் நூடுல்ஸ் பேக்கெட் இருக்கும், அதை போட்டு சும்மா செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன்ட்டு கேட்டால் நம்ம அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நூடுல்ஸ் மட்டும் செஞ்சு கொடுத்துருப்பீங்க. அவனை உட்காந்து சாப்பிட்ருப்பான். இப்போது 10 o'clock ஆகிடுச்சு. அவங்க அம்மா அப்பாவும் வந்துடுறாங்க. சங்குக்கோட அம்மா அப்பா சேர்த்து தான் வந்திருப்பாங்க. எல்லோரும் உட்காந்து பேசுகிறாங்க. இப்போ சங்குக்கோட அம்மா தான், அம்மா உன்னை பார்த்ததும் எனக்கு பிடிச்சிருச்சுமா, ரொம்ப அழகாக இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் அம்மாக்கா நம்ம பொண்ணை பற்றி தான் எல்லாருக்கும் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா ஒரு இடத்துல பொறிப்பு, உங்கள் அப்பா ஒரு இடத்துல பொறிப்பு. நீங்கள் தேங்க்யூ ஆண்டி அப்படின்னு சொல்கிறீங்க. ஏம்மா ஆண்டின்னு நான் சொல்கிறேன், அத்தைன்னு சொல்லு அப்படின்றாங்க திடீர்னு. உங்களுக்கா என்னது அப்படின்றீங்க நீங்கள். உடனே எங்கள் அம்மா ஆமாம் அத்தைன்னு தான் சொல்லணும் அப்படின்றீங்க. அம்மா என்னம்மா அப்புறம் என்ன அப்படின்றாங்க அவங்க அம்மா. என்னம்மா பேசுகிற, அவங்க ஆன்ட்டிம்மா, சங்குக்கோட அம்மா அப்பாலாம் எனக்கு ஆன்ட்டி அங்கிள் தான்மா வேணும், அவங்க அத்தை மாமாடி. அம்மா என்ன ஒன்று சங்குக்கோட அம்மா அப்பா தான். அம்மா நீ என் மருமகனா, நான் உனக்கு அத்தை தானம்மா அப்படின்றாங்க டக்குன்னு. என்னது அப்படின்னு சொல்லி வேலை முழிக்கிறீங்க நீங்கள். உடனே சங்குக்கா ஓரத்தில் உட்காந்து சிரிக்கிறான். உடனே நீங்கள் திரும்பி சங்குக்கு ஒரே லுக்கு தான், வாய முடிகிறான் அப்படியே சங்குக்கு. அப்படியே பாப்பா மாதிரி உட்காந்து பார்க்குறவங்களையே. உடனே சங்குக்கோட அம்மா தான், அச்சோ என்னம்மா கல்யாணத்துக்கு முன்னாடி பையன் இப்படி பார்த்துட்டேன், அச்சோ கல்யாணத்துக்கு அப்புறமேட்டுக்கு என்னென்னலாம் பண்ண போகிறானோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அவங்களுக்கு அது அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படிலாம் இல்லைங்கன்னு சொல்லக்கூடாது, அப்படின்னா இல்லைங்க அத்தைன்னு சொல்லு அப்படின்றாங்க அவங்க அம்மா. நீங்கள் இவங்க அத்தைன்னு சொல்ல விட மாட்டாங்க போலவே. சரி சொல்லுவோம், சரிங்க அத்தை அப்படின்ட்டுருங்க. அப்போ தான் சங்குக்கோட அம்மாவுக்கு ஒரு நிம்மதியான சிரிப்பே வருது. ஓகே அவ்வளோதான், எல்லோரும் ஒன்று சேர்ந்துட்டோம், அப்போ நான் கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சங்குக்கோட அப்பா கேட்குறாரு. உடனே சங்குக்கோட அம்மாவும் ஆமாம் கல்யாணத்தை சீக்கிரமாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மா அப்பாவும் சரி எப்போது நல்ல நாள்னு பார்த்து அப்படியே வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இருந்தாலும் இந்த மாதத்துக்குள்ளே வச்சுருங்க அப்படின்னு சொல்லி சங்குக்கு அங்கேருந்து ஓரத்தில் சோஃபா மாதிரி இருக்கும், அதுக்கு தான் உட்காந்துருப்பான்.
அங்கேருந்து அவன் கத்துறான். உடனே நீங்கள் ஏன்டா மானத்தை வாங்குற? என்ன எனக்கு சீக்கிரமாக காரணம் பண்ணலாமா அப்படின்னு சொல்கிறான். அச்சோ அப்படின்னு சொல்லிட்டீங்க. உடனே ஜங்குக்கோட அம்மா, என்னம்மா நேற்று 2 பேரும் வந்தீங்களே வீட்டில், என்ன பேசிட்டீங்க? நல்லா பேசினானா ஜங்குக் அப்படின்னு சொல்கிறாங்க. பேசினார் அத்தை, நல்லா பேசினார் அப்படின்றீங்க. ஓ பேசினானா? இல்லை அவன் ரொம்ப கூச்ச சுபாவம், அதான் கேட்டேன். அவன் ரொம்ப ஷை டைப், பொண்ணுங்கள்ட்டலாம் சீக்கிரம் பேச மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கா எதிரே இவனா? இவன் காலேஜ் பண்ணுற வேலை எனக்குலே தெரியும். கூச்ச சுபாவமா? மூஞ்சி பாரு அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் ஜங்குக்கு ஏன் கூச்ச சுபாவம் நான் தான் அப்படின்ட்டான். உங்களுக்கா நீயா கூச்ச சுபாவம் வாய விட்டுறா அப்படின்றீங்க. உடனே அவங்க அம்மா அப்பாவும், உனக்கு ஓகே தானம்மா கல்யாணத்தில்? எனக்கு ஓகேம்மா அப்படின்னு சொல்கிறீங்க. அவ்வளோதான். கொஞ்ச நாள் கழித்து அவங்க 2 பேர்த்துக்கும் கல்யாணம் நடந்துடுது. இப்போது நீங்கள் 2 பேரும் பேசிக்கிறீங்க. அந்த கல்யாண மண்டபத்தில் உட்காந்துட்டு ஜஸ்ட் அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகிட்டு அங்கே உட்காந்துருக்கீங்க. அப்போது ஜங்குக், நான் நல்லா பார்த்துக்கிறேன், புரிஞ்சுதா? எனக்கு தெரியும் என்ன நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு உங்கள் கண்ணு தனியாக வருது. உடனே ஜங்குக், நீ அழுவக்கூடாது, புரிஞ்சுதா? நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன். நீ என்னை எப்பயுமே ஒன் சைடாக லவ் பண்ணிக்கிட்டே இரு. நான் எப்பயுமே உன்னைய பார்த்துக்கிட்டே இருப்பேன் நீ லவ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன் ஜங்குக். நீங்கள் நான் எதுக்கு ஒன் சைடாக லவ் பண்ணணும்? நான் இனிமேல் டபுள் சைடாகவே லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு கிஸ் கொடுக்குறீங்க. ஆனால் அந்த மண்டபமே சிரிக்குது. அவ்வளோதான் மீஸ், ஹாப்பி என்டிங். இதோட இந்த ஒன் ஷாட் நான் முடிச்சுக்கிறேன். பாய். இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக்கும் பண்ணிக்கோங்கடா மீஸ். அண்ட் தென் உங்களுக்கு நியூவாக ஏதாவது ஒன் ஷாட் போகிறதுக்கு ஐடியாஸ் கிடச்சிதுன்னா அது என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட்ஸ் மூலமாக. ஓகேவாடா? பாய்.